லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டிரெக்டர் விஜய் இயக்கியிருக்கக்கூடிய மிஷன் சாப்டர் 1 திரைப்படம் ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக சின்னத்தை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய வழக்கில் ஓபிஎஸ்ஸின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவின் சின்னம், கொடி உள்ளிட்டவைகளை பயன்படுத்தக்கூடாது என்று ஓபிஎஸ் தரப்புக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதனையொட்டி அவர் மேல்முறையீடு செய்து மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அதிமுக கொடி, சின்னம் உள்ளிட்டவற்றை அவர் பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. அதனால் அவர் அந்த அதிமுக கொடியையும் சின்னத்தையும் பயன்படுத்தக்கூடாது என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதற்காக விதிக்கப்பட்ட தடை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஹிஸ்டரியா இருக்கு. இது என்னென்ன கடந்து வந்தது, இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன அப்படின்றத விவரிச்சு இன்றைய உத்தரவு என்ன அப்படின்றதையும் சொல்லுங்க. இந்த வழக்கு பொறுத்தவரை அதிமுகவில் இரட்டை தலைமைக்கு பதிலாக ஒற்றை தலைமையை கொண்டு வந்து கடந்த ஜூலை 11ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு முன்பிலிருந்தே இந்த பிரச்சனை வந்து விவாதிக்கப்பட்டு வந்தாலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரை சேர்ந்தவர்கள் வந்து கட்சியில் நீக்கப்பட்டவர்கள் அதிமுகவின் கொடி, சின்னம், பெயர் உள்ளிட்ட லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது என்று பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் வந்து இவற்றை பயன்படுத்துவதற்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த தடை விதிப்பதற்கு முக்கிய காரணம், இந்த வழக்கில் வந்து 3 முறை வழக்கு தள்ளி வைக்கப்பட்ட நிலையிலும் பதில் மனு தாக்கல் செய்கிறோம் என்று அவகாசம் வாங்கிவிட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். எனவே உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றது முழுமையாக தெரிவிக்காமலும் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு தொடர்ந்து அவகாசம் வாங்கியதாலும் தடை விதிக்கிறேன் என்று தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இந்த தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவால் தனது கட்சி செயல்பாடுகள் முடங்கி இருக்கிறது. தேர்தல் வரக்கூடிய நிலையில் தன்னால் பணியாற்ற முடியவில்லை. தன்னுடைய இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆதரவாளர்கள் இவற்றை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படுகிறது. எனவே தனி நீதிபதி விதித்த தடையை நீக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் வந்து உயர்நீதிமன்றத்திலேயே மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு வந்து நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது சபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வு வந்து கடந்த 26ஆம் தேதி, அதாவது நவம்பர் 26ஆம் தேதி விரிவான விசாரணை நடத்தி இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு தீர்ப்பை வந்து தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தனர். இந்த வழக்கோட வாதங்களின் போது ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் முக்கியமாக முன்வைக்கப்பட்ட வாதங்கள், இந்த கட்சியின் கொடியை பொறுத்தவரை 3 கொடிகள் இருக்கிறது. அது எந்த கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று விளக்கமாக எடப்பாடி பழனிசாமியின் மனுவில் வந்து குறிப்பிடப்படவில்லை. அதை ஆராயாமலும் தங்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு அவகாசம் முழுமையாக வழங்காமலும் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த தடையை வந்து நீக்க வேண்டும் என்றும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. பதவி நீக்கம் தொடர்பாக எடப்பாடிக்கு சாதகமான இடைக்கால உத்தரவுகளால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை தவிர இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. குறிப்பாக இதே நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் சபீக் அடங்கிய அமர்வு வந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கத்துக்கு எதிரான, அதாவது பொதுக்குழுவில் நீக்கத்துக்கு எதிரான உத்தரவு வந்து பிறப்பிக்க முடியாது, நீக்கப்பட்டது சரிதான், எனவே தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என்றும் உத்தரவிட்டிருந்தனர். அந்த உத்தரவை அடிப்படையாக கொண்டு தன்னை நீக்கியதன் அடிப்படையில் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க கோருவது வந்து ஏற்க முடியாது. அதை ஏற்றுக்கொண்டு நீதிபதியும் இடைக்கால தடை விதிக்கிறார். எனவே அந்த தடையை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. கொடியை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டாலும் அதிமுகவின் சின்னத்தையும் கொடியும் பலர் வந்து தனது ஆதரவாளர்கள் பலர் வந்து பச்சை குத்தி இருக்கிறார்கள். அவற்றை எப்படி நீக்க முடியும் என்றும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஓபிஎஸ் உடன் இருப்பவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் யாரும் கிடையாது, சிலர் தான் இருக்கிறார்கள். அதிமுக சின்னத்தையும் கொடியையும் பச்சை குத்தி இருப்பவர்கள் அது அதிமுக தான் தொடர்ந்து நீடிக்கிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில வந்து தேர்தலில் வந்து மக்களிடையும் தொண்டர்களிடையும் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில ஓ பன்னீர்செல்வம் செயல்படுகிறார். ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதன் மூலம் அவர் ஏற்கனவே தனி நீதிபதி அவர்கள் மாண்புமிகு சதீஷ்குமார் அவர்கள் ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தார். அதில் கட்சியின் பெயரையோ ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியோ மற்றும் கொடியோ ஏதோ பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்திருந்தார். அதன் மேல் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்போ இது வந்து ஃபைனல் டிசிஷன் இல்ல, ஏன்னா சிங்கிள் பெஞ்சுக்கு மறுபடியும் இந்த வழக்கு வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்ற மாதிரி தானே நம்ம அங்க அவர் வந்து அங்க போய் அவர் வந்து அதை பத்தி லிபர்ட்டி கொடுத்துருக்காங்க. அவர் அங்க போய் பண்ணணும். ஆனா இப்போதைக்கு வந்து கட்சியின் பெயரையோ அவர் அந்த ஒருங்கிணைப்பாளரையோ அலுவலகத்தின் முகவரியோ லெட்டரடி எதுவும் பயன்படுத்தக்கூடாது என்றது இன்று நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டது. அதன் மூலம் வந்து அவர் வந்து இனிமேல் எதுவும் பயன்படுத்தக்கூடாது.
இப்போ இந்த தடை உத்தரவு மூலமா அதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது மறுபடியும் இந்த மெயின் பெட்டிஷன் எப்போ வருது? இபிஎஸ் அவர்கள் போட்ட வழக்கு மெயின் பெட்டிஷன் எப்போ வருது? அடுத்த மாதம் வருது, பொங்கல் கழிச்சு வரும். ஸோ இது மூலமா ஏற்கனவே பல வழக்குகள்ல தொடர்ச்சியா ஏடிஎம்கேக்கு சாதகமாக வந்து இந்த வழக்கு எவ்வளவு முக்கியமானது? இதன் மூலம் வந்து அவர் வந்து ஏற்கனவே வந்து அவர் வந்து சிறப்பு தீர்மானம் மூலம் வந்து அவரோட அடிப்படை உறுப்பினரே எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அவர் அதிமுக உறுப்பினர்களே வந்து குழப்பத்தை ஏற்படுத்த காரணமாக வந்து ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டும் கட்சியின் கொடியும் பெயரையும் பயன்படுத்தியிருந்தாரு. இந்த வந்து இன்னைக்கு வந்து அவருடைய மேல்முறையீடு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதன் பிறகு அவர் வந்து எதுவுமே பயன்படுத்த முடியாது என்பது உயர்நீதிமன்ற உத்தரவு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கியிருக்கக்கூடிய மிஷன் சாப்டர் 1 திரைப்படம் ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.